நாங்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா தனுஷ் படத்துக்குமே நாங்கள் எதிர்பார்ப்பு வைப்போம். அப்படி தான் இந்த படத்துக்கும் நாங்கள் ரசிகர்களாக வந்திருந்தோம். ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 50 படம் நடிச்சு முடிச்சு உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி சம்பவம் செய்யணுங்கிறது கிடையாது. ஆனால் இறங்கி செஞ்சிருக்காரு. அது அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடையாது, உலக சினிமாவுக்கு செஞ்ச தியாகம். அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தையில். எல்லா படத்துலையும் ரசிகர்கள் கத்துன்னு கத்தி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு படமாச்சு உட்காந்து அவங்க வந்து 3 மணி நேரம் நம்மளை திருப்தியாக ரசிக்கணுங்கிறக்காக எல்லாத்தையும் உட்கார வச்சு கண் கலங்க வச்சுட்டார் தனுஷ் சார். உண்மையாலுமே அடுத்த விருது, தேசிய விருது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்குவாங்க. அவர் சொன்னதை வந்து எந்த மேடையிலுமே வந்து இவ்வளோ வந்து வீராப்பா வந்து வாய் விட்டதே கிடையாது, வாய் விட்டுருக்கிறாரு. அவர் ஆத்மார்த்தமா வந்து அதை நேசிச்சங்காட்டிக்கு தான் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் மேடையில் அப்படி பேசினாரு. அந்த பேச்சு வந்து உண்மை அப்படிங்கிறது படம் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பு. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா ஹாலிவுட் ஹீரோ லெவலுக்கு அவர் போயாச்சு. அதான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. தமிழ் சினிமாவுக்கு இனி ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே சிவாஜி, ஒரே எம்ஜிஆர், ஒரே ரஜினி, ஒரே கமல், ஒரே ஒரு இளைய தளபதி. துப்பாக்கியை தப்பான ஆளுகிட்ட கொடுத்தாரு, எங்க ஆளுகிட்ட கொடுத்துருக்கோணும். அது வந்து தப்பு பண்ணிட்டாரு அவரு. தலைவா, தளபதி, அடுத்த துப்பாக்கி வந்து இவருதான், பாத்துக்கோங்க.